வணக்கம் 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 கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அப்படி தெரியலண்ணா நான் இந்த கேமை பற்றி சொல்லிக்கிறேன். என்ன இது கேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி நல்லோ நியூ அப்டேட். அதான் இந்த கேமு. போன அப்டேட்டில் வந்துட்டு நம்ம நியூட்டு வந்து இறந்துருப்பாப்பில். நாமளும் அந்த இது இதில் என்ன அந்த குழந்தைக்கிட்டேருந்து இந்த உலகத்தை காப்பாற்றிருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் சரி டிஜி கோஸ்ட். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ கைஸ் வந்தாச்சு. அதான் ஆக்ட் 1 அப்படின்னு வந்துட்டு இருக்குது, வந்தாச்சு. ஓகே, இதன் கிரவுண்ட் சில்லர்ஸ் யாரோ இது பண்ணியிருக்காங்க. இங்கே பேபி சிட்டிங் யாராவது பார்ப்பீங்களா அப்படின்னு வந்துட்டு. கைஸ் இது வந்துட்டு ஃபுல் இது கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அது வந்துட்டு உங்களுக்கு போக போக எண்டிங்கில் சொல்கிறோம், ஓகேங்களா? இது வந்துட்டு எண்டிங் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். தெரியல, இதில் எனக்கு எதுவுமே புரியல கைஸ். என்ன நடக்குதுன்னு புரியல, என்ன ஆகுதுன்னு புரியல. நடந்துட்டுருக்கா இல்லை வேறு மாதிரி நடக்குதான்னு குழப்பமாக இருக்குது. ஓகே, அந்த பிளான்ட்டு பாட், அதாவது இந்த பூ தொட்டியா சட்டியா என்னதுன்னு தெரில, பூத்தொட்டி, அதுக்குள்ளே போய் எடுத்து. ஆனால் இந்த 15 அதாவது என்ன 54 நிமிஷம் வாய்ஸ், அதாவது இப்போது நான் பார்க்கும்போது 54 நிமிஷம் வாய்ஸ் கொடுக்கணும். வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு தெரில, ஒரு 40 குறைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. எனக்காக இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள், ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு லோடிங் ஆகிட்டே இருக்குது, வாங்க போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வந்தாச்சு கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வந்தாச்சு. ஆனால் வீடு லைட்டாக இந்த ஃபாண்டு இந்த இது எல்லாமே மாறி இருக்குது கைஸ். நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரில. இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுங்க சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சுக்கிறேன். இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்குது கைஸ். இந்த குழந்தையும் லைட்டாக ஏதோ மாற்றுன மாதிரியே ஃபீலிங்கில் இருக்குது. எனக்கு லைட்டாக அப்படி தான் ஃபீலிங்காக இருக்குது. ஃபீலிங்கில் எப்படி சொல்கிறது, எனக்கு அப்படி தான் தோணுது, ஓகேங்களா? ஸோ நாப்பியை வந்து எடுத்து காணாமல் போயிடுவேன். ஓகே கைஸ் வாங்க. ஏன்டா உனக்கு வேறு வேலையே இல்லையாடா? பார்ட் 3 தான் சிலிமிச வேலைகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா இங்கேயும் தொடங்கிட்டியாடா? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் கைஸ். அந்த ரியாலிட்டி பார்த்தீங்களா, அந்த கால் அப்படியே அந்த இதுக்குள்ளே, ஆனால் இது எப்படி போச்சுன்னு தான் தெரில. ஒருவேளை அந்த பேபி அந்த இதுக்குள்ளே காலை விட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் கரெக்டாக காலை விட்ருக்கு. ஓகே, நம்ம அப்படியே இதெல்லாம் அப்படியே படிக்க தேவையில்லை கைஸ், ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த வீடியோ வந்துட்டு நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா, அதான் இந்த இப்போ வந்துட்டு வாய்ஸ் பிரேக் ஆன மாதிரி இருந்திருக்கும். என்னென்னா நடுவில் வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு கைஸ், வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு இப்போ அந்த பேபியை வந்துட்டு ஃபீட் பண்ணோம். எனக்கு ஒன்றுமே தெரில கைஸ். ஓகே, ஏதோ டோஸ்ட்டை காட்டுறாங்க. அதான் நம்ம என்ன போன வீடியோவில் டேஸ்டான சீஸ் டோஸ்ட் கிடைத்து விடும் ஐயோ அப்படின்னு கற்றுனோம்ல, அதே தான். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நாம் பேக்ரவுண்டில் சம் நாய்ஸஸ்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு அந்த குழந்தை இல்லை, போன பாட்டில் அவன் என்னென்ன பண்ணியிருப்பான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவனை வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏண்டா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. ஓகே கைஸ், எனக்கு இதோட அப்டேட்டே ஒன்றும் முழுசாக புரியலை கைஸ். அந்த கம்பெனி, அதாவது இந்த கம்பெனியோட பேர் ட்ரிபிள்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. என்ன இதுன்னே தெரில, ஒன்றுமே புரியல. சரி வாங்க உட்காருவோம். இப்போ வந்துட்டு ஜம்முன்னு நம்ம ஜேசன் பாருங்க, கேங்ஸ்டர் விகாஸ் பண்ணிகிட்டு இருந்தால அதே நினப்பில் பேசிகிட்டு இருந்தேன். அதான் நம்ம
நம்ம வந்துட்டு ஜம்முன்னு சோஃபாவில் படுத்து தூங்கிட்டோம். இப்போ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா லோடிங் அதான் லோடிங் பேஜ் வந்து ஆகுது. ஓகே, இப்போ வந்துட்டு லோடிங் வந்து முடிந்து விட்டது. ரெண்டாவது சைல்டு லாஃபிங் லுக் இட்ஸ் ஸோ ஃபன்னி. அதான் போன பாட்டில் என்னென்ன சொன்னோமோ அது அப்படியே இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் இருக்குது கைஸ். சரியாக தெரியல. இந்த இது வந்துட்டு இப்போ ஆஃபாக தான் இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க, பாதியாக தான் இது வரைக்கும் இந்த அப்டேட் வந்து முடிச்சிருக்காங்க. மீதி வந்து முடிக்கலான்னு நினைக்கிறேன். நான் அந்த கேம் கம்பெனிக்காரங்கிட்ட போய் கேட்டு பார்க்குறேன் கைஸ். ஓகேங்களா, கேட்டு பார்த்து ஏன் இது மாதிரி ஃபுல்லாக முடிக்கலை, இது மாதிரி கொஞ்சம் தான் இதில் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு போய் கேட்குறேன். இன்றைக்கே போய் கேட்குறேன். ஓகே கைஸ், இங்கே தான் அந்த பால் புட்டி வந்து இருக்குது. எடுத்துகிட்டு அங்கே ஒரு கேட் சோல் ஒன்று இருக்குது. பிக் கேட் மூடு அன்லாக். அது ஒன்றும் இல்லை இந்த கைஸ், இந்த குழந்த இருக்கான்ல, அவனோட சில பல மூட்ஸ்லாம் இருக்கும். குழந்தைய சின்னதாக்குறது, அவன் தலையை பெருசாக்குறது, அது மாதிரி நிறைய. இப்போ வந்துட்டு வாங்க, ஐயோ இவனை மறட்டும் கைஸ், நாப்பி வேறு உயிர் வந்து ஓடிட்டு கிடப்பான். ஓகே, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். ஏதாவது வழி சொல்லுக்கே கைஸ். நான் என்ன பண்ணுவேன் இந்த பைத்தியக்காரனை வச்சுக்கிட்டு, ஐ மீன் இந்த பேபி நல்லா வச்சுக்கிட்டு. பேபி நல்லா இல்லை, சாரி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு. அவ்வளோதான், செவுத்தில் போய் முட்டிட்டான். இதெல்லாம் பார்ட் 1லே பார்த்தேன். 1 இல்லை 1 2 சரியாக தெரியல. பார்ட் 2 ஐயோ ஏதோ உளறிட்டுருக்கேன். அதான் கைஸ், பார்ட் 1ன்னு நினைக்கிறேன். 1லே எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு இவனுக்கு மாட்டி கொடுத்துவோம். இந்தா கைஸ். ஆனால் இதில் போன அப்டேட்டில் வந்துட்டு போட்ட உடனே இவன் வந்துட்டு அடுத்த வேலையை காட்டிடுவான். இப்போ இந்த அப்டேட்டில் வந்துட்டு எப்படின்னா, அதான் பால் குடித்த உடனே அவனோட வேலையை காட்டிடுவானா. இந்த அப்டேட்டில் அப்படின்னா சவுண்டு கேட்டுட்டு அப்புறமா தான் வேலையை காட்டுறான். என்னமோன்னு தெரில கைஸ், அப்டேட் ஏதோ விட்ருக்கானுங்க. நானும் எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக உள்ளே போனேன். பார்த்தா ஒன்றுமே எனக்கு புரியலை. இதுக்கு எதுக்குடா என்னை உள்ளே போக வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது பாதி தான் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. இந்த நியூட்டு காப்பாற்றுறோம்ல, அந்த மிஷினை அப்டேட் பண்ணலை. ஆனால் இந்த பிக்மேனு ரன் லிட்டில் ரேபிட்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அந்த பிளாக் கேட் அப்டேட்டு, அது வரைக்கும் தான் இவனுங்க இதுவே பண்ணியிருக்கானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன் கைஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம படிக்க வேணாம் கைஸ், நமக்கு தான் வந்துட்டு டைம் வேஸ்ட்டு இதெல்லாம் படித்தா. அதனால் இதை வந்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு இப்போது வந்துட்டு போவோம். அதாவது இப்போ அந்த குழந்தை தூங்கிவிட்டால் நாம் வெளியில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குறோம். என்னென்றால் சீஸ் டோஸ்ட் கிடைத்துவிடும். ஐ மீன் சீஸ் டோஸ்ட் 4000 ரூபாய் கொடுத்து எந்த மடையன் வாங்கியிருக்கான என்று தெரியவில்லை. நான் என்ன செய்வேன் என்றும் தெரியவில்லை. இந்த கேம் எப்படிப்பட்டது என்றும் தெரியவில்லை. அதாவது ஒரு கேம் என்றால் போதங்கிஸ், நம்ம கமலஹாசன் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நார்மல் வாய்ஸ்க்கே வந்துடுவோம். அதெல்லாம் எல்லாமே ஒரு யார்கிட்ட தான் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. மதுரை வீரண்டு முத்துப்பாண்டு. ஓகே, நைட்டு 3. ஓகே, இப்போ என்ன பண்ண சோஃபா. ஓகே, வாட்ச் டிவி ஆன் சோஃபா அப்படின்னு வந்துட்டு காட்டுறாங்க. ஐயோ என்ன கைஸ் இது, இடி. டேய் பேபி, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. அவன் அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டோன்னு திடீர்னு இடி இடிக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு க்ளோஸ் டோரை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சீஸ் டோஸ்ட் போன பாட்டில் ஞாபகம் இருக்குல்ல, சுவையான இதோ இப்போ வரோம் பார்த்தீங்களா. நான் இப்போ வந்துட்டு போன பாட்டில் எப்படி பண்ணேன்னு வந்துட்டு இப்போ பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, அதாவது அதுக்கு மேல் அடுக்காக இந்த சீஸையும் இந்த முதலில் இந்த தட்டையை வைத்து விடுவோம்.
தக்காளி கீழே உழுதுருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, தொடச்சிட்டு எடுத்து வைப்போம். அப்புறம் இந்த மஷ்ரூமை எடுத்து வைப்போம். அதற்கு பின்னால் இந்த அது பேர் என்னதான் எனக்கு சரியாக தெரியல. திரும்ப இந்த மஷ்ரூமை எடுத்து வைத்து அப்படியே மேலே வைத்து மூடு. இப்போ வந்துட்டு நமக்கு சுவையான டேஸ்ட் கிடைத்து விடும். டோஸ்ட். ஐயோ, இதே தான் கைஸ் நடந்துச்சு. என்னடா சித்தார்த்து மாதிரி பேசுகிற அப்படின்னு. அது சித்தார்த்துனா எப்படி சொல்கிறது, சித்தார்த் வந்து எதுவும் தெரிந்தலையே, கம் பேக் இந்தியன், லஜ்ஜா 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 அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருப்பார். சித்தார்த் ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் இந்த ஒரு பாட்டு மட்டும் மிஸ் பண்ணிடுங்க, கண்டுக்காதீங்க. ஓகே, ஸோ கைஸ் இதை தேடி வந்துட்டு ஒரு பயணம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தேடுவேன் எந்த பக்கம் தேடுறதோ இப்போ பார்த்தீங்களா. அதனால் நான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டேன். ஓகே, தேடு அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்போ இந்த பாட்டில் வந்து வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு உள்ளே தானே இருந்துச்சு, இப்போ வெளியே வந்துடுமா. வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு என்ன, ஆனால் இது ஃபஸ்ட் டைம் விளாடும்போது லைட்டாக பயம் இருந்துச்சு, ஆனால் நல்லாவும் இருந்துச்சு கைஸ். இவனுங்க அப்டேட் விட போகிறாங்கன்னு நினச்ச உடனே நான் பாதி தான் விட்ருக்கானுங்க கைஸ். நானும் ஃபுல்லாக விட்டு அவ்வளோதான், இனிமேல் மஜா தான், தெறிக்க விட்றேன்டா அப்படின்னு வந்துட்டு வைபில் இருந்தேன் நேற்று ஃபுல்லாக. கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். தாங்க முடியல கைஸ். என்ன அப்படின்னா, நான் இங்கே அதாவது நான் சொல்லியிருப்பேன் எங்கள் தாத்தா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு. அதனால இந்த நான்வெஜ் வாய்ஸில் ஏதாவது இதில் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்துட்டு இரும்பி இருப்பேன், அதான் கொஞ்ச நாள் வந்துட்டு இது சாப்பிடக்கூடாதுல்ல நான்வெஜ்ஜு. பக்கத்தில் வேறு பிரியாணி வாசல் அடிக்குது கைஸ். நான் இப்போ என்ன பண்ணுவேன், பிரியாணியில் சிக்கன் 65 வாசனை. முடியலை கைஸ், முடியலை. பக்கத்து எதிர்க்க வீட்டுக்காரன் தாங்க. முடியலை தலைவரை. ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருந்து பாருங்க, அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். யார்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இந்த குழந்தைக்கிட்ட. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா அந்த குழந்தையே ஏதோ பால் தான் குடிக்குது, நீ நான்வெஜ் பற்றி பேசிகிட்டு இருக்க அதுக்கிட்ட அப்படின்னு. ஓகே, திரும்ப அந்த வாசனை வருது கைஸ். தாங்க முடியல. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ரொம்ப போவேனா, அப்புறம் ரொம்ப போயிடுச்சுன்னா கிரிஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ வந்துட்டு உள்ளே போயாச்சு. அங்கே பார்த்தீங்களா போஸை, அப்படியே சூப்பர் மேன் மாதிரி போகிறாப்புல, மனசில் பெரிய சூப்பர் மேனு உள்ளே காட்டுற பற. இப்போ வந்துட்டு என்ன நடக்கும்னு உங்களுக்கு போன பாட்டிலே தெரிஞ்சிருக்கோம். இந்த ஆடை வந்து வச்சுட்டு இது கைஸ் எதிர்க்க வீட்டுக்காரன் இல்லை, கோவில் திருவிழா கைஸ். என்னன்னா பிரியாணி கேட்குறாங்க, நான் சாப்பிட முடியுமா. ஓகே, ஆடுறாரு பின்னாடி ஹலோ அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு மொட்டை மாடியில் தான் இருக்கேன், அதனால் அங்கே இருக்கிறவங்க தான் ஹலோன்னு சொன்னாங்க. இருக்க சப்போர்ட்டும் இல்லை யா. ஓகே, இப்போ வந்துட்டு நாம் வந்துட்டு மேலே வந்துட்டு போயாச்சா. மீன் குழந்தை வந்து நம்மளை கொண்டுட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பாட்டு பாடிட்டுருக்கேன் ஜாலியாக. ஸோ வாங்க நம்ம வந்துட்டு லெவலாக என்னன்ட்டு ஊர் தரல பிக்மேனு. ஓகே, ஆக்ட் 2. ஓகே கைஸ், நம்ம வந்து ஆக்ட் 2க்கு வந்தாச்சு. நான் கைஸ் திரும்பவும் கேட்குறேன் கைஸ், இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இல்லை எல்லா வீடியோவில் ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எனக்கும் ஒரு எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துட்டு இது பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்டை விட்டு தவறு இந்த அதான் ஸ்மெல்லு, பிரியாணி ஸ்மெல்லு, அதுவும் கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பழையபடி கேம்குள்ளே போயிடலாம்.
ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே வந்தாச்சு. பெரிய போர்க்களத்தின் அப்புறம் பின்னாடி மெசேஜ் சவுண்டு வேறு கேட்குது. ஓகே, இப்போ வந்துட்டு திறந்தாச்சு. ஏய் முயல், ஐ முயல் குழந்த என்னடா? ஏய் கையால் எப்படி கைஸ்? அவன் 1 வயசு குழந்தை ஆகிட்டான். போன வாட்டி 2 வயசு குழந்தை கைஸ். 2 வயசு குழந்தையால் நடக்க முடியுது. அவனால் நடக்க முடியும். 2 வயசு குழந்தையால் நடக்க முடியும், அவனாலையும் நடக்க முடியுது. என்னடா இது? ஓகே, இப்போ வந்து இந்த ரேபிட் வந்து நம்மளே பார்க்குது. பார்த்தீங்களா, எங்கே போனாலும் வந்துட்டு பார்க்குது. ஓகே, இப்போ வாங்க நம்ம அடுத்த இதுக்குள்ளே போயிடுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வந்தாச்சு. பிக்மேன் மேட்னஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் அப்படின்ற ஒரு சாப்டருக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு கீழே வந்துட்டு ஒரு முயல் இருக்குது. என்னடா டக்குன்னு என்ன வெளியே விடுங்களாண்டா, முடியலடா. ஓகே, இந்த லிஃப்ட் வந்து இப்போ ஆடுது. இதில் வந்துட்டு நான் சிலதெல்லாம் பயப்படாமல் பேசுகிறேன்னா, ஏன்னா ஒன்று நான் இந்த கேம் ஆடும்போதே பயந்ததில்லை. ஒரு சில இதுக்கு மட்டும் லைட்டாக ஒரு செம்மடா அப்படின்னு வந்துட்டு தோணுச்சு. ஓகே, இப்போ வாங்க. இப்போ வந்துட்டு ஃபாலோ த ஒயிட் ரேபிட் அப்படின்றானுங்க. ஓகே, ஃபாலோ. என்னடா இது? ஓகே, நாம் வந்துட்டு இது ஃபுல் அப்டேட் வரும்போது உங்களுக்கு வந்துட்டு நான் போடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு போடுறேன், வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா, கண்ணாடியை வேறு உடச்சி வச்சுருக்கானுங்க. சரி வாங்க, இது வேறு தேடுறது வந்து அதான் இந்த பியானோ மியூசிக்கெலாம் தேடுறோம்ல, வாங்க தேடுவோம். ஓகே, எடுத்துகிட்டு போய் ஒன்று அங்கே ஒன்று இருக்கும். எங்கடா இது? 2 எங்கே இருக்குது? இன்னொன்று கிச்சனில் இருக்குங்க. அப்படியே ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்கானுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்தப்போ இது மாதிரி சுத்தமாக இல்லை. அந்த ஓவன்லாம் ப்ளூ கலரில் தான் இருந்துச்சு. ஓகே, ஆனால் சேஞ்சு பண்ணிட்டானுங்க. ஆனால் இந்த சாப்டரு பிளாக் கேட்டுன்னு ஒரு சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இன்னும் எந்த அப்டேட்டும் சேஞ்சும் வந்துட்டு கொடுக்கல இவங்க. ஓகே, மேலே வந்துட்டு விழுந்தாங்க. இது வந்துட்டு ஒரு புதுசு அப்டேட்டு. ஆனால் இதுன்னா முன்னாடியெல்லாம் மேலே விழுந்தோன்னா அந்த குப்பை தட்டி ஒன்று இருக்கும், அதில் தான் போய் விழுவான். குப்பை தட்டி இல்லை, இங்கே சைடில் ஏதோ ஒரு விஷயத்தில் போய் விழுவான். ஓகே, இப்போ வந்துட்டு போவோம். என்ன இடம்தா இது? ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்குது. நீட் டு பிரேக்கு. எங்கடா போய் உடைப்பேன்? என்ன பண்ணுவேன்? இங்கே வந்து டேமர் இருக்குது. வாங்க, இதை வச்சுட்டு ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு போடு. ஓகே, ஒன்று உடச்சாச்சு. போடு. அவ்வளோதான், 1 உடச்சாச்சு. 2 மேலே 3 4. ஓகே கைஸ், உடச்சாச்சு. இப்போ வந்துட்டு இந்த இதை எடுத்துருவோம். இந்த மியூசிக் ரெக்கார்டராக பிளேயராக என்னன்னு தெரில, இதால் எடுப்போம். ஓகேங்களா, ஆனால் ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்கானுங்க கைஸ், வாங்க எடுத்துகிட்டு போவோம். உசுராக போகுது. அதுக்கப்புறமா எனக்கு லைன் தெரியலை. ஓகே, இதுக்குள்ள வந்துட்டு வச்சுட்டு ஆடுற அதான் அங்கே இருக்குது பார்த்தீங்க ஒரு குப்பை தட்டி, அதில் தான் அவன் போய் விழுவான். சாவிட கைஸ், இங்கே ஒரு கண் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னையே ஃபாலோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இது என்னையே ஃபாலோ பண்ணுதா இல்லை என்னையே பார்க்குதா? சரி, அதை விடுங்க, நாம் வந்துட்டு போவோம். இப்போ வந்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கைஸ், கரெக்டாக இந்த எலிவேட்டர் வந்து ஒர்க் ஆகாது. வாங்க, இப்போ வந்துட்டு இந்த ஒயிட் அந்த ரேபிட்டோட இது என்னன்னு தெரில, இந்த ரேபிட்டோட பஞ்சு. ஓகே, ஓப்பன் டோர். ஓகே, ஓப்பன் பண்ணுவோம்.
என்னடா பண்ணிகிட்டு இருக்க அந்த பொம்மையை வச்சுட்டு? ஏய் அப்பா யார்ரா நீ? பா டக்குன்னு ஜம்ஸ்காரை கொடுத்துட்டாங்க இப்படின்னு அதாவது அந்த முயலை வந்துட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். அந்த முயலை வந்துட்டு நான் இப்படி பார்த்தேன்னா டக்குன்னு ஜம்ஸ்கார் கொடுத்துட்டான். இப்படி திரும்பி அப்படியே ஜம்ஸ்காரை கொடுத்துட்டான். நான் என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி வீடியோவில் சில விவக்கிரே வரும். அதில் கமலஹாசன் அவர்கள் தான் அதிகமாக வருவாங்க. அதிகமாக வருவாங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க, இது வந்துட்டு நான் தெரியாமல் மாற்றி எதெல்லாம் வாங்கக்கூடாதோ அதெல்லாம் வாங்கிட்டு லாஸ்ட்டில் தான் இந்த தேவையானதை வாங்குவேன். ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம். வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்தாச்சு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி இது இல்லையா? ஓகே, அதான் கைஸ் உள்ளே போட்டுருவோம். ஓகே, இந்த ப்ளூது தான் எங்கே போயிடுது? ப்ளூ வேர் இஸ் ப்ளூ? எங்கடா இருக்குது அந்த ப்ளூ? இதில் ஏதாவது இருக்கா? ஏதாவது தேவையா? இது என்னது? இதுவும் தேவையில்ல. இது தேவையாடா? என்னடா சொல்லுங்களா? 4317 அங்கே கோடு பார்த்துட்டேன். 4317. ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே சோல் இருக்கே, எடுத்துடுவோம். லோ டென்ஃபெஷன், அல்ட்ரா லோ டென்ஃபெஷன், அன்லாக் டெஃபனிஷன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு ஃபியூஸ் வந்துட்டு ப்ளூ கலர் ஃபியூஸ் கிடச்சிடுச்சு. இது வேறு ஒன்று. ப்ளூ கலர் ஃபியூஸ் வந்துட்டு கிடச்சிடுச்சு. டேய் அடங்கொய்யால இவ வேறு கரண்ட்டில் விளையாடக்கூடாதுன்னு சொன்னால் கேட்குறியா நீ? இவ வேறு வெடித்து சதறிட்ட. ஓகே, இப்போ வந்துட்டு லாக் என்ன அப்படின்னா 433 எங்கடா? 317. ஓகே, உள்ள போட போய் தலை நான் ஏன்டா இவனை இப்படி திட்டுற அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஏன்னா போன பாட்டில் அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கிடுவான் நம்மளை. அதனால் இந்த பாட்டில் வந்துட்டு அவனுக்கு மரியாதை கிடையாது. ஏதாவது நம்மளை அடிக்க பார்த்தோன்னா அண்ணேன்னு கூப்பிடுவான். அது மட்டும் நம்மளோட மரியாதை வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ வாங்க, இப்போ வந்துட்டு மாற்றி வாங்கிட்டேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து காயினை எடுத்து அப்படி ஒரு பொருளே இல்லை கைஸ். B3ன்னு ஒரு பொருளே இல்லை. B4ன்னு தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு பொருளே இல்லையா? இல்லை நான் தப்பாக பண்ணிட்டேன்னு தெரில. ஓகே வாங்க, இதுதான் இப்போ நமக்கு வந்து தேவை. ஃபுல்லாக மாற்றிட்டானுங்க, ஆனால் பாதி மட்டும் அப்டேட் பண்ணி விட்டானுங்க. லாக்கடு என்னடா வேணும் உங்களுக்கு? என்னடா இது? லிவர் இங்கே இருக்குது. ஆன் பண்ணிடுவோம். ஏதோ வண்டியோட பாதி கைப்பிடி, அதான் ஸ்டியரிங்கை மட்டும் பிடிச்சி சொருவி விட்ட மாதிரி இருக்குது. ஏய், அதான் போன பாட்டில் டோன்ட் லீவ் மீ அலோன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்போம். மேலே எழுதிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ வாங்க, இப்போ வந்துட்டு என்ன முயலே சண்டைக்கு ரெடியா? அவன் கூட சண்டை போட ரெடியா? ஐ மீன் சேஷன் பார்த்தீங்களா நடக்குறான். 2 வயசு குழந்த மூஞ்சிலே குத்திட்டு ஓடுறாங்க. ஐயோ வரான் ஓடுறா. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும் கைஸ். அதாவது நான் தப்பாக பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் அதாவது நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் ரொம்ப. பிகாஸ் மை ஸ்டோரேஜ் உங்களுக்கே தெரியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வந்தாச்சு. ஸ்டோரேஜ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன் சொல்லிட்டு என்ன இது, நான் 50 கிட்டத்தட்ட எடுத்து வச்சுருப்பேன். அதான் 50 நிமிஷம் இல்லை, அதை இப்போ சுருக்கி இந்த 35 நிமிஷம் 54 நிமிஷத்துக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் அது வந்து கட்டாகி 40 எப்படி சொல்கிறது, இப்போ வந்து பாதியிலே கட் ஆகிட்டு திரும்ப ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், பாதியிலே கட் ஆகிட்டு திரும்ப ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க, ஸோ வாங்க
ஐயா எலிவேட்டர் ஓப்பன் ஆகிடு அவன் வேறு வந்துட்டான். ஓகே பாய் பாய்டா. ஓகே போடா. இப்போ என்ன பண்ண ஓகே இங்கே ஒரு வழி வந்தாச்சு கைஸ். ஓகே அடிங்கொய்யால் உள்ளே வந்தால் கொண்டுருவோம் படாங்கிட்டு. எப்படி இருக்கு முயலே? ஸோ வாங்க இப்போ வந்துட்டு அடுத்த இது வந்து போயிடுவோம். இந்த லோடிங் தான் சிலப்போ கடுப்பேற்றுற விஷயமே இந்த லோடிங், அந்த ஒரு இதுதான். ஓகே கேஸ் எனக்கு ஒரு டவுட். இந்த மஞ்சக்குழந்தை அவனோட இது எப்படி சொல்கிறது, அந்த அதாவது அவனுக்கு என்ன பேருன்னு தெரில கைஸ். என்ன பேருன்னு தெரிஞ்சாச்சும் அதை வச்சு கூப்பிடலாம். இங்கே இவனை வாடா போடான்லாம் கூப்பிட்டுருக்கேன். என்ன பேருன்னு தெரிஞ்சால் அதை வச்சாவது கூப்பிடுவேன். இங்கே ஒரு எலிவேட்டர் இருக்குது, வாங்க போ. இவனுக்கு பேரே இல்லையா, இல்லை பேர் இல்லாத மாதிரி, என்ன சாவி காணாமல் போயிடுச்சு, பேர் இல்லாத மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு வந்துட்டு தெரில. ஸோ ஐயோ என்னடா இது. வாங்க திரும்பவும் வந்துட்டு இதுக்குள்ளே போயிடுவோம், எலிவேட்டருக்குள்ளே. ஓகே எலிவேட்டர் லிஃப்ட். நமக்கு ஐயோ குல்ஃபி ஐஸ்காரன் வேறு. எங்கள் அம்மா கிட்டே காசு கேட்டால் என்னை செருப்பால் அடிப்பாங்க. ஏன்டா வாந்தியை வச்சுக்கிட்டு கேட்குதா, வாந்தி அதெல்லாம் வச்சுக்கிட்டு குல்ஃபியா கேட்குற வெண்ணெய் அப்படின்னு செவிலில் ஒன்று விடுவாங்க. ஸோ டேய் கம்முன்னு இருக்குடா. அவன் காரில் வேறு கேட்டுருந்தா அவ்வளோதான். ஓகே இதுங்க எட்டி பார்க்குறேன். நல்ல வேலை கேட்கல கைஸ். ஓகே கைஸ் பேக் டு த கேம். இப்போ வந்துட்டு நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம், எங்கடா போச்சு, எங்கடா அது அப்படின்னு வந்து தேடிக்கிட்டே இருக்கோம். தேடுன்னு எங்கடா இருக்குது சொல்கிறான், எங்கடா இருக்குது. சரி வாங்க இப்போ வந்துட்டு அந்த கண்டுபிடிச்ச அந்த கீ, அந்த என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிச்சதுலேருந்து பார்ப்போம். ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இவனுக்குன்னு ஒரு அதாவது ரூம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல்லாக திரும்பி. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு இந்த கீ வந்து கிடச்சிட்டு தொண்டை வேறு ஒரு மாதிரி இருக்குது. இந்த கீ வந்து நமக்கு இப்போ படிச்சிருச்சு. பின்னாடி வேறு பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்குது, பாவம் அப்படின்னு. ஓகே இப்போ அந்த ஹார்ட்டு போட்ட சாவி தேவை கைஸ். இப்போ அந்த ஹார்ட்டு போட்ட சாவி வந்துட்டு தேவை. மாமனே எங்கடா, கீழே தான் இருக்குது. ஓகே வாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். கீழே தான் இருக்குது அந்த சாவி, எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா, இதான் பாதி அப்டேட் தான் கொடுத்துருக்கான், நீ அப்டேட் ஒன்றுமே கொடுக்கல கைஸ். ஒரு மாதிரி இருக்கு. டிப்பரசனுக்கு ஆளாக்கிட்டார், டிப்பரசன். ஓகே ஸ்லீப்பு, புட் த பேபி டு ஸ்லீப், டேக் டு பெட். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம திரும்பவும் போய் எடுத்தால் இந்த சாவி கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எதுக்கோ டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம், ஒரு நம்பிக்கை அதானே எல்லாம். ஓகே இப்போ வந்துட்டு இந்த கீயை வந்துட்டு எடுத்துகிட்டு வாங்க போவோம். நாளைக்கு வீடியோ வந்துடும் கைஸ், நீங்கள் வந்துட்டு பயப்பட வேணாம். நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்துட்டு வந்துடும் கைஸ். ஓகேங்களா, கேரண்டின்லாம் சொல்ல முடியாத வந்துடும். கேங்ஸ்டர் வெகாஸ் வந்துடும். இன்றைக்கி வந்து 29 தானே, வந்துடும் கைஸ். நாளைக்கு 30 வந்துடும். பார்த்துலன்னா இன்னும் எதுவுமே பண்ண முடியாது, 100% சூழ்நிலை. கேங்ஸ்டர் வெகாஸ் வந்துடும். நீங்கள் நினைப்பீங்க இவன் வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டால் நாளைக்கு போடாமல் எடுத்துருவான் அப்படின்லாம் வைக்க மாட்டேன், வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது என்ன கேம் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்க கைஸ். நான் வந்துட்டு 2 கேம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று என்னென்னா கேங்ஸ்டர் நியூ வார்லண்ட்ஸ், இன்னொன்று வந்துட்டு லிம்போ. வேறு என்ன இருக்குது, வேறு புள்ளி ஏற்ற முடியுமான்னு தெரியல. புள்ளி வந்துட்டு வர்றது டவுட்டு தான். இருந்தாலும்
எப்படியாவது இது பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா, புள்ளி வந்துட்டு ஸ்டோரேஜ் கம்மி. அதாவது இந்த கேங்ஸ்டர் வகை எத்தனை ஸ்டோரேஜோ அத்தனை இது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த டிவியை பார்க்காம போனோம். போடாங்கிட்டு போங்கடா போங்கடாங்கிட்டு. டிவியை பார்த்தோம். ஐயோ பார்த்தோம், அவ்வளோதான். ஐயோ மாட்டலை அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. ஓகே, கண்ணு வேறு ஒரு மாதிரி கூசுது. ஓகே, அஜி ஓ இது வந்துட்டு ஆல்ரெடி இது முன்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். போடாங்கிட்டு போடான்றல போடா. ஸோ ஐயோ என்னடா இது கைஸ், அந்த டீசரில் நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. அந்த டீசரில் வர்றது தான் ஒரு மாதிரி என்னடா இது. ஓகே, ஒரு மாதிரி வேர்ல்டே ஒரு மாதிரி திரும்பி இருக்குது. ஆனால் முயல் மட்டும் சரியாக நிற்கிது, அதாவது கரெக்டான பொசிஷனில் நிற்கிது. உள்ளே விடுங்கடா, என்ன விடுங்கடா. ஐய் உட்காந்தா மட்டும் இது, நின்னா மட்டும். ஓகே, அப்படியே நம்ம வந்துட்டு போயிடுவோம். ஐயோ உள்ளே தள்ளிட்டான். ஐயோ எங்கே விழுந்துருக்கோன்னு தெரியலையே. எங்கடா விழுந்துருக்கேன் நான். வெரி டயர்டு பாய் அகெயின். என்னடா இப்போ இண்டிக்குது. சரி ஓகே வாங்க இப்போ வந்துட்டு. ஓகே, இங்கே வந்துட்டு போயிடுவோம். இதான் எக்ஸிட்டு. நான் எக்ஸிட்டுன்னு சொல்ல வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே தடுத்துட்டானுங்க. ஓகே, ஏய் என்னடா இது ரூமே மாறி இருக்குது. அந்த பையன் அந்த பாய் எங்கடா இருக்கான் சொன்னாச்சு, நான் போய் இது பண்ணுவேன்டா. சொல்லுங்களா எங்கடா இருக்கான் அவன். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டானுங்க கைஸ். நான் அந்த கேம் ஆடும்போது எந்த ஒரு யூடியூப் சேனலுமே பார்க்கல, கன்ஃபியூஸ் ஆகிட்டானுங்க. ஓ அந்த கதை, அந்த ரேபிட் வந்து கூப்பிட்டுச்சே நீ விளாட வரியா. அப்போ வந்துட்டு அந்த கிரவுண்ட்லலாம் இருக்கிற செடியெல்லாம் விளையாட்டுக்கு உடச்சதுன்னா கேட்டுன்னு நினைக்கிறேன், சரியா தெரில. விளையாட்டுக்கு உடச்சதுன்னா போக முடியலையே, என்னடா பண்ணுவேன் நான் இப்போ. இது வேறு வழி கைஸ், பக்கா என்னன்னு தெரில. ஓகே வாங்க, திருப்பி ஏதாவது வழியே இல்லை. திரும்பி போகலான்னு பார்த்தா வழியே இல்லை. ஓகே, ஆனால் இப்போ அந்த மிரர், அந்த கதவில் ஒரு சின்னதாக ஒரு மிரர் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மிரர் வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது, என்ன அப்படின்னா இது மாதிரி இது இருக்கும் கைஸ், சின்னதாக. போன வாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே மிரரே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி மிரர் அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட்டாக தெரியுது. ஓகே, நாம் அங்கே போயிட்டு திரும்பி இங்கே வர்றதுக்குள்ளே ஒரு பாதையே உருவாகி விட்டது. இவனுங்களுக்கு இதான் கைஸ் வேலை. இந்த பேபி நல்லோ டீமை சொல்லலை, பேபி நல்லோ அதான் அந்த குழந்தைய சொல்ல, இவனுக்கு இதான் வேலை. ஏமாற்றி இது பண்ணுறது. என்னடா ஒரே இடத்துல வந்துட்டுருக்கானா டேய். என்னடா இது ஒரே இடத்துலையா வந்துட்டுருக்கேன். ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்ததுனால ஸ்கிப் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா 14 நிமிஷத்துக்கு கட்டாயி திரும்ப ஃபுட்டேஜ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகுது. அப்படியே வந்துட்டு திரும்பிகிட்டே இருக்கான். அதான் இந்த பசில் முடிச்சுட்டு நம்ம இப்போ போகிறோம். ஓகே, உன்னெல்லாம் இதிலெல்லாம் போட முடியாதுடா, உன்னை பெட்லெல்லாம் போட முடியாது. நீ போட்டால் பறந்து சில சிலுமி வேலைகளை எல்லாம் செய்வேன். உள்ளே போட அப்பா இதுமாரி மூஞ்சி வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டா இருக்க. சாவும்ல. ஓகே, நமக்கு வந்து வழி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க குதிச்சிடுறா கைப்புள்ள. ஓ மாசாக இறங்கலான்னு பார்த்தா இப்படி தமாசாக்கி விட்டானுங்க. வாடா முயலை, முன்னாடி போடா முயலை. இந்த இது என்ன எப்படி சொல்கிறது, இங்கே வேறு பின்னாடி புளிங்கோஸ் வேறு கத்திக்கிட்டு இருக்கானுங்க கைஸ். என்னென்ன அவனுங்க பாட்டுன்னு ஆடிக்கிட்டே இருக்கானுங்க.
ஏன்டா அமைதியாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவன் நான் சொல்கிறது முட்டை மடியில் அவங்கள கேட்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஜாலியாக இருக்குது கைஸ் அவனுங்க கட்டிகிட்டு இருக்காது. ஆனால் என்ன வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன், அது மட்டும்தான் கொஞ்சம் கடுப்பாகுது. எவனடா அடிக்க சொல்லிருக்கேன். ஓகே கைஸ் வாங்க. கில்லிங் கோஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்க. ஐயோ வந்துட்டான், ஓடுறா நிற்கக்கூடாது, ஓடு 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 நிற்காமல் ஓடு 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 நிற்காமல். ஐயோ மாட்டிக்கிட்டோம். இந்த வடிவே என்ன சூரி காமெடியில் வரும் பார்த்தீங்களா, என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு. நிற்காமல் ஓடு ஓடு ஓடு, அது என்ன பாட்டுன்னு தெரியல கைஸ், ஆனால் நல்ல பாட்டு கைஸ். நிற்காமல் ஓடு 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 கத்திக்கிட்டே இருக்காங்க கைஸ் சும்மா. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஹைடு பண்ணாத உன்னால் ஒளிய முடியாது அப்படின்றான். முடியாண்டா போட அப்படின்னு நான் வந்துட்டு அப்படியே தப்பிச்சுட்டே இருக்கோம். வந்துட்டான், பின்னாடி வரான். போடாங்கிட்டு என்னாலலாம் உன்னால் உன்கிட்ட கடி வாங்கலாம் முடியாது. அப்பா இங்கே ஒரு இது இருக்குது, மாட்டிக்கிட்டோம் கைஸ். ஆனால் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கானுங்க. முன்னாடியெல்லாம் இந்த பேபி அந்த சேசிங் சீன் அப்போ பார்த்தீங்கன்னா பேபி வந்துட்டு ஒரு மாதிரி உருவாகும்ல. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி தோலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி, இப்போ பார்த்தீங்களா தோலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு இது லைவாக வந்துட்டு ரியாக்ஷன் கொடுத்து வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட்டால் இந்த பின்னாடி கேட்குறது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் சவுண்டு கேட்டுன்னே இருக்கும். கேட்குதா? ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து கேட்க வைக்கிறேன். எப்படி இருக்கு? மாசாக இருக்க? ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், சும்மா கடுப்பேற்றிட்டு இருப்பானுங்க. ஓப்பன் பண்ணு வந்தாச்சு. யாரும் எந்த பைக்குன்னு தெரில கைஸ், ஆன்னு கத்திட்டு போகுது. இது லைட்டாக க்ரீப்பியாக தான் இருக்குது அதை கேட்கும்போது. ஓகே, இந்த வெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு போவோம். போடா நீ நிற்காமல் ஓடு நிற்காமல் ஓடு. ஓகே, எங்கே வந்திருக்கேன்? என்னடா குட்டியாக இருக்கேன். ஐயோ டேய், இவனை எங்கடா இவன் எப்படிடா பெருசானா? ஓடு ரேபிட்டே முன்னாடி ஓடிடு. அப்பா அது வேற நல்லா ஓடிடுச்சு. வராங்க பின்னாடியே, வரான். எங்கேருந்துடா இந்த ஃப்ளைட்லாம் வந்துருக்கு? ஓகே ஓடுறான் இங்கே நிற்காத, ஓடு. ஐயோ பின்னாடியே தொட்டிட்டு வரானே. உனக்கு அறிவு இருக்கா? முன்னாடியே தொட்டிட்டு வரையோ அப்பாவி பிள்ளை. துரத்துறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்த, அதாவது இந்த பேபி நம்ம வந்ததுக்கப்புறம் 2 வயசு. வர்றதுக்கு முன்னாடி இவனுக்கு 1 வயசு தான் இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த பேபி நல்லா வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. 2ஆ 3ஆம் சரியாக தெரியல. 3 வயசில் தான் இது மாதிரி நல்லா நடப்பாங்க குழந்தைங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். முடியல கைஸ். ஓகே வாங்க, நான் இந்த சாப்டரை வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஏன்னா இந்த அடுத்த பேபி நெல்லோ அப்டேட் வரும்போது உங்களுக்கு வந்துட்டு நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, எந்த தொந்தரவும் பிரச்சனையும் இல்லாமல் இருங்க. எப்பட்றா இது? ஓகே, அடுத்த ஒரு இதில் வந்துட்டு பார்ப்போம், அடுத்த பாட்டில் வந்துட்டு பார்ப்போம். ஏன்னா இப்போவே 48 அதாவது 40 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்துட்டு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. இந்த ஸ்ட்ரெஸ் மண்டையில் ஏற்றிக்காமல் இருக்கேன். ஸோ பாய் கைஸ். போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இந்த 3 டைம் பண்ணி விட்டு போயிடுங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வரைக்கும் சந்திக்கிற வரைக்கும் பாய் கைஸ்.